கதை கேட்க தயாராயிட்டீங்களா? இன்றைக்கான வேதவசனத்தையும் கதையும் பார்ப்போமா? நம்ம ஒரு காரியத்தை செய்ய முற்படும் போது நம்ம நோக்கம் எல்லாம் அந்த காரியத்து மேலே இருக்கணும். நம்ம அங்கே இங்கேயும் பார்த்தோம் இல்லைன்னா நம்ம கவனக்குறைவாக இருந்தோம் அப்படின்னா வெற்றி பெற முடியாது. வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 9:24. பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்களும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுங்கள். பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு? பலர் ஒரு காரியத்தை நோக்கி ஓடினாலும் ஒருத்தருக்கு மட்டும்தான் அது கிடைக்கும். அப்போ நம்ம ஒரு நோக்கம் வச்சு செயல்படும் போது அந்த நோக்கம் நிறைவேற மாதிரி செயல்படணுமா? ஒரு முறை சில இளைஞர்கள் ஒரு காட்டு பகுதியில் ஒரு சின்ன பானையை மரத்தில் கட்டி விட்டுட்டு அதை வில் அம்பு வச்சு உடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு இளைஞனும் அவனுடைய அம்பை அந்த பானை மேலே அடித்தான், ஆனால் அது கீழவே விழலை. அந்த வழியாக ஒரு துறவி வந்தார். இவங்கள பார்த்து சில காரியங்களை அவர் சொன்னார். அப்போது அந்த இளைஞர்கள் சொன்னாங்க, ஐயா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான், நீங்கள் சொல்கிறது எளிது, ஆனால் செயல்படுத்துறது தான் கடினம். இந்த கலையத்தை பானையை கீழே இறக்குறதுல முயற்சி பண்ணி பாருங்களேன், அப்போ நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம், நீங்கள் சொல்கிறது உண்மை அப்படின்னு. அந்த துறவி அம்பையும் வில்லையும் எடுத்தாரு. அம்பை குறி வச்சு பானை மேலே எய்தாரு. பானை உடஞ்சி கீழே விழுந்துருச்சு. அப்போ அந்த இளைஞர்கள் சொன்னாங்க, பானை கொஞ்சம் அகலமாக இருக்குது, அதனால் நீங்கள் எளிதாக செஞ்சிட்டீங்க, அந்த பானையை கட்டியிருந்த கயிறை நீங்கள் கீழே கொண்டு வாங்க அப்படின்னு. மறுபடியும் அந்த துறவி வில்லையும் அம்பையும் எடுத்து அம்பை விட்டாரு. கயிறும் கீழே விழுந்துருச்சு. அப்போது இந்த இளைஞர்கள் எல்லாம் அந்த துறவிக்கிட்ட போய் சொன்னாங்க, நீங்கள் எங்களுக்கு போதனை செய்கிறதோட எங்களுக்கு வில் வித்தையும் சொல்லித்தாங்க அப்படின்னு. அப்போ அந்த துறவி சொன்னார், உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லவா? இதுதான் முதல் முறையை நான் இந்த வில்லையும் அம்பையும் கையில் எடுக்கிறது. எல்லாருக்குமே அதிர்ச்சி ஆயிடுச்சு. அப்புறம் எப்படி இப்படி துல்லியமாக நீங்கள் அந்த பானையை உடைச்சிங்க அப்படின்னு. அப்போது இவர் சொன்னார், நான் அதை உடைக்கணும்னு முடிவு பண்ணேன், என்னுடைய நோக்கம் எல்லாம் அந்த பானை மேலே இருந்தது, அதை செயல்படுத்துறதுக்கு தான் இந்த வில்லை எய்தேன், எனக்கு காரியம் செயல்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னார். இப்படி தாங்க நமக்கு இது இல்லை அது இல்லைன்னு குறை சொல்லி, இல்லை நான் முடியாதுன்னு சொல்லி நம்ம நோக்கத்திலேருந்து நம்ம விலகி போயிடக்கூடாது. நம்ம அதை நோக்கி போயிட்டே இருந்தோன்னா நிச்சயம் வெற்றி கிடைக்கும். அடுத்த கதையில் சந்திப்போம்.